2026 என்டிஏ வென்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று மீண்டும் அதே கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதிமுக எம்பியான தம்பிதுரை. நேற்று இபிஎஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது, அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என்று ஒரு புதிய விளக்கத்தை அளித்திருந்த சூழலில் தற்போது தம்பிதுரை எம்பியும் அதே கருத்தை தெரிவித்திருக்கிறார். பாஜக தலைவர்கள் இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சிதான், என்டிஏ ஆட்சிதான் என்று தெரிவித்து வரும் சூழலில் அதற்கு அதிமுக தலைவர்கள் எதிர்வினையாற்றி வருகிறார்கள். அதிமுகவுடனான கூட்டணி உறுதியான பிறகு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் அதிமுக தலைவர்கள். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மிடையே இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ என்டிஏ வென்றால் அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் ஒவ்வொருவராக விளக்கம் அளிச்சுட்டு வராங்க. இது அமித்ஷா கருத்துக்கு நேர்மாறாக இருக்கிற மாதிரி தென்படுது. உங்களுடைய பார்வை என்ன? அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் இடையில் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருந்தே தொடர்ந்துகிட்டு இருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவிற்கு 5 விழுக்காடு இடங்கள் வேண்டும் என்று அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விழுக்காடு இடத்திற்கு மேல் உங்களுக்கு தர முடியாது, உங்களுக்கு வேட்பாளர்களே இல்லை, உங்களையே நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் என்று அவர் சேலத்திற்கு கிளம்பிவிட்டார். அப்பொழுது 45% இடங்களில் வேட்பாளர்களை கடைசி நேரத்தில் நிறுத்தி அம்ஷாவின் உத்தரவுக்கிணங்க அண்ணாமலை 5% வாக்குகளை எடுத்து 5% பலம் உண்டு என்று நிரூபித்து காட்டினார். அதற்கு பிறகு மக்களவை தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று 330 சீட்டு என்டிஏ வரும், 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார் என்றெல்லாம் கூறிக்கொண்டு வந்தார். பின்னர் கட்சிக்காக மாநில தலைவர் அண்ணாமலை இது மக்களவை தேர்தல், எங்களுக்கு 12 மக்களவை இடங்கள் வேண்டும் என்று கேட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒரு டஃப் பார்கெய்னர், ரொம்ப கராராக பேரம் பேசுவதில் வல்லவர் என்று நிரூபித்தவர் 6 இடங்களுக்கு மேல் பாஜகவிற்கு தர முடியாது என்று சொன்னார். அதனால் அந்த அணி பிரிந்து இந்த என்டிஏ 18% வாக்குகளையும் அதிமுக 19.4% வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். எனவே பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இருக்க வேண்டும். அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையில் எடுத்த வாக்குகளின் அடிப்படையில் பங்கீடு இருக்க வேண்டும் என்பதை மேலிடத்திற்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது தெளிவாக அதனை கூறியுள்ளார். அதற்கான விளக்கங்களையும் தமிழகத்தின் ஏரியா வாரியாக அதிமுகவின் பலகீனங்களையும் பாஜக பலம் பெற்றதையும் தெளிவுபட கூறியிருக்கிறார். இப்பொழுது அதிமுகவின் நிலைப்பாடு என்னவென்றால், இது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்களவை தேர்தல் அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது என்பதை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இதற்கும் பதிலடியாக அண்ணாமலை அவர்கள் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக 4வது போய் 3% வாக்கெடுத்து கீழே போனதும், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கட்சி 5% எடுக்கும் போது அதற்கும் கீழாக அதிமுக போனதையும் அண்ணாமலை அவர்கள் டெல்லி மேலிடத்திற்கு கூறியுள்ளார். மேலும் ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பலம் பெற்றதையும் அண்ணாமலை தன்னுடைய கருத்தாக டெல்லி மேலிடத்தில் கூறியுள்ளார். இப்பொழுது நடப்பது சீட்டு பேரத்திற்கான ஒரு தகராறு தான். கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் வலியுறுத்துவது காரணம் என்றால், நீங்கள் குறைந்த சீட்டுக்கு நின்று கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்பொழுது சீட்டு தகராறு, சீட்டு பேரம் தான். இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பலத்திற்கேற்ற பங்கீடு கண்டிப்பாக வேண்டும் என்பதை பிரதமர் அலுவலகத்தில் மோடியிடமும் அமித்ஷாவிடம் வற்புறுத்தி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.